10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.10 ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல 6ல இருந்து 10 வரைக்குமான கணக்குகளை இந்த வீடியோல பார்க்கலாம். கேள்வி 6 7 பவர் 4k கான்கரன்ஸ் மட்டு மதிப்பு 100. அப்ப 7 பவர் 4k அப்படிங்கிறத 100ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்ன அப்படின்னு நம்ம எழுதணும். இந்த இடத்துல 100ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா கேயின் மதிப்பு நமக்கு தெரியாது. அப்ப 7 பவர் 4k கான்கரன்ஸ் மட்டு 100. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 7 பவர் 4 கேயின் மதிப்பு தெரியாது, ஹோல் பவர்னு கொடுத்துடலாம். மட்டு மதிப்பு 100. 7 4 முறை பெருக்கிறோம் அப்படின்னா மதிப்பானது 7 பெருக்கல் 7 49, 49 பெருக்கல் 1 49 அப்படிங்கிறப்ப 2401 பவர் கே. இப்ப அடுக்குகள் என்ன வேணாலும் இருக்கட்டும். இந்த 2401 100ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதி என்னவோ அதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டா இருக்கும். 2401 100ஆல் வகுக்கிறோம். 2 முறை வரும். 2 பெருக்கல் 100ங்கிறப்ப 200 கழிச்சிட்டோம்னா 40, 401. 401ல் 4 முறை. அப்போ மதிப்பு என்ன? 400. மீதி 1. 7 பவர் அதாவது 2401 1 என்பதை 100ஆல் வகுக்க கிடைக்கும் மீதி 1. இப்ப தேவையான மதிப்பு ஆப்ஷன் ஆ 1 ஆகும். அடுத்து 7வது கணக்கு பார்க்கிறோம். f1 ஈக்குவல் டு 1, f2 ஈக்குவல் டு 3 மற்றும் fn ஈக்குவல் டு fn மைனஸ் 1 பிளஸ் fn மைனஸ் 2 என கொடுக்கப்படின் f5 ஆனது என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள மதிப்புகள் என்ன? f1ஓட மதிப்பு 1, f2ஓட மதிப்பானது 3ற்கு சமம். fn அப்படிங்கிற வரிசையானது fn மைனஸ் 1 பிளஸ் fn மைனஸ் 2 என கொடுக்கப்பட்டுள்ளது. கணக்கிட வேண்டியது f5இன் மதிப்பு. எண்ணுக்கு பதிலாக என்ன பிரதியிடலாம்? 5ன்னு பிரதியிடலாம். அப்போ 5 மைனஸ் 2. இதை சுருக்கிக்கிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது f4 பிளஸ் f5 மைனஸ் 2ங்கிறப்ப f3. அப்போ இந்த இடத்துல எதன் மதிப்புகள் நமக்கு தெரியணும் அப்படின்னா f4 மற்றும் f3இன் மதிப்புகள் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம கணக்கிட்டுலாம். அப்போ f3இன் மதிப்பு என்னன்னு கணக்கிடலாம். f3 ஈக்குவல் டு எப்படி எழுதலாம்? எண்ணுக்கு பதிலாக மதிப்பு பிரதியிட்டோம்னா 3 மைனஸ் 1 பிளஸ் 3 மைனஸ் 2. இதை சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா f2 3 மைனஸ் 1 2 2 பிளஸ் f1. f2இன் மதிப்பானது 3 பிளஸ் f1இன் மதிப்பானது 1 1 பிளஸ் 3 பிளஸ் 1 4. இது f3இன் மதிப்பு. f3 ஈக்குவல் டு 4. அடுத்து என்ன கணக்கிடணும்? f4 கணக்கிடணும். f4 மைனஸ் 1 பிளஸ் f4 மைனஸ் 2. 4 மைனஸ் 1 3 பிளஸ் 4 மைனஸ் 2 2. f3இன் மதிப்பை என்னன்னு கணக்கிடலாம். f3இன் மதிப்பு கணக்கிட்டுட்டோம், அதை பிரதியிடுவோம். 4 பிளஸ் f2இன் மதிப்பு 3, ரெண்டையும் கூட்டிட்டோம்னா மதிப்பானது 7. இப்போ f4 ஈக்குவல் டு மதிப்பு 7. கணக்கிட வேண்டியது f5. f5 அப்படிங்கிறது எதற்கு சமம்னு எழுதியிருக்கிறோம்? f4 பிளஸ் f3. f4இன் மதிப்பானது 7 பிளஸ் f3இன் மதிப்பானது 4. 4 பிளஸ் 7 பிளஸ் 4 11. தேர்ஃபோர் தேவையான மதிப்பு f5 கேட்டிருக்கிறாங்க. f5 என்பது ஆப்ஷன் ஈல கொடுக்கப்பட்டிருக்கு 11. அடுத்து 8வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு 1 மற்றும் பொது வித்தியாசம் 4 எனில் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் முதல் உறுப்பு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பை ஏன்னு குறிப்பிடுவோம். அது 1 அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பொது வித்தியாசம் அப்படிங்கிறது டியின் மதிப்பானது 4ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப கொடுக்கப்பட்டுள்ள மதிப்பானது tnஇன் மதிப்பு. tn கொடுத்துட்டு எந்த எண் சரியான எண்ணுன்னு கேட்கப்பட்டிருக்கு. tn ஃபார்முலா எழுதிக்கலாம். tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி.
டிஎன் ஈக்குவல் டு ஏயின் மதிப்பு 1 ப்ளஸ் n தெரியாது n-1 பெருக்கல் டியின் மதிப்பானது 4. இதை மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 1 ப்ளஸ் 4n மைனஸ் 4. இப்போ டிஎன்னோட மதிப்பு என்ன? 4n-3. இந்த 4n-3 அப்படிங்கிறதுல டிஎன்ஓக்கு பதிலாக ஒவ்வொரு ஆப்ஷனையாக கொடுத்துட்டு வருவோம். எந்த எண் மதிப்பு நமக்கு ஏற்புடையது அப்படிங்கிறதோ அந்த மதிப்பு தான் நமக்கு சரியான விடையாகும். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஒவ்வொரு ஆப்ஷனாக எடுத்துகிட்டு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு 44,551 ஆகும். அதாவது டிஎன்னோட மதிப்பு. இப்போ இந்த இடத்துல டிஎன்னுக்கு பதிலாக இந்த மதிப்பை பிரதியிட்டுட்டோம்னா 4n-3 ஈக்குவல் டு 4,551. 4n-3 ஆனது வலது பக்கம் போகிறப்ப ப்ளஸ்ன்னு ஆகிடும். 4,551 ப்ளஸ் 3. 4n ஈக்குவல் டு 4,554. இதை கூட்டிட்டோம்னா இப்போ இந்த n ஈக்குவல் டு மதிப்பானது என்னதுன்னா 454 பை 4. 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா இந்த எண் நமக்கு சரியாக 4ஆல் வகுபடாது. மதிப்பானது பின்னத்தில் வரும். அப்போ பின்னத்தில் வருது அப்படிங்கிறதுனால எண்ணின் மதிப்பானது ஒரு நெகட்டிவ் நம்பரோ அல்லது ஒரு விகிதமுறு எண்ணாகவோ இருந்தது அப்படின்னா அது நமக்கு ஏற்புடையது அல்ல. அப்போ இந்த மதிப்பானது ஏற்புடையது அல்ல ஃப்ராக்ஷனில் வரதுனால. அடுத்த ஆப்ஷன் எடுக்கிறோம். ரெண்டாவது ஆப்ஷனில் 0 9 1. அப்போ 10,091. இந்த மதிப்பை பிரதியிடுவோம். டிஎன்னுக்கு பதிலாக 4n-3 ஈக்குவல் டு 10,091. 4n ஈக்குவல் டு 10,091 -3 வலது பக்கம் போகிறப்ப +3. 4n ஈக்குவல் டு 10,094 ஆட் பண்ணிடுறோம். n ஈக்குவல் டு மதிப்பு 10,094 பை 4. இப்போ இதை வகுத்துட்டோம் அப்படின்னா 10ல் 4 4 4 2 2 8 மீதி 2 20ல் 5 20 9ல் 2 8 மீதி 1 இறுதியாக 14 வருது. இதுவும் நமக்கு ஃப்ராக்ஷனில் வரதுனால இந்த மதிப்பு நமக்கு ஏற்புடையது அல்ல. விகிதமுறு எண்ணா வரதுனால இதுவும் ஏற்புடையதல்ல. அடுத்து மூன்றாவது ஆப்ஷன் எடுக்கிறோம். மூன்றாவது ஆப்ஷனில் என்ன மதிப்பு எடுத்திருக்கிறாங்க? 7,881 கொடுக்கப்பட்டிருக்கு. 4n-3 டிஎன் ஆனது எதற்கு சமம்? 7,881க்கு சமம். 4n ஈக்குவல் டு 7,881 -3 ஆனது வலது பக்கம் போகிறப்ப +3 ஆகிடும். இதை சுருக்கலாம். அப்போ 4n ஈக்குவல் டு 7,884. n ஈக்குவல் டு 7,884 பை 4. இப்போ இதை 4ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 1 4 மீதி 3 38 9 36 மீதி 2 7 28 1. அப்போ சரியாக நமக்கு வகுப்படுது. n ஈக்குவல் டு 1971. தேர்ஃபோர் தேவையான மதிப்பு கணக்கில் கேட்டிருக்கக்கூடியது என்ன? இந்த முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் பின்வரும் எண்களில் எது இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் அமையும்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் அமையக்கூடிய எண்ணானது 7,881 ஆகும். அடுத்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கும் 7வது உறுப்பின் 7 மடங்கும் சமம் எனில் அக்கூட்டுத்தொடர் வரிசையின் 13வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது உறுப்பின் 6 மடங்கு. அப்போ 6 T6ன்னு எழுதலாம். 7வது உறுப்பின் 7 மடங்கு. 7வது உறுப்புனா T7, அதனுடைய 7 மடங்குங்கிறப்ப 7 T7ன்னு கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். Tn ஈக்குவல் டு a + n-1 இன்ட்டு d. 6 T6க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? a + n-க்கு 6 - 1 பெருக்கல் d ஈக்குவல் டு 7 பெருக்கல் a + 7 - 1 பெருக்கல் d. இதை சுருக்கலாம். 6 பெருக்கல் a + 5d ஈக்குவல் டு 7 பெருக்கல் a + 7 - 1 6d. இப்போ 6a + 6 5 30d 7a 6 7 42d. அனைத்து மதிப்புகளையும் இடது பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 6a + 30d -7a -42d ஈக்குவல் டு 0. 6a - 7a - a 30 - 42 -12d ஈக்குவல் டு 0. மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா a + 12d ஈக்குவல் டு 0. இப்போ a + 12d ஈக்குவல் டு 0. இந்த 12 என்ன செய்யலாம் அப்படின்னா a + ஒரு 13 - 1னா மதிப்பானது 12.
இப்போ இது என்னன்னு எழுதிக்கலாம், ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டூ டியில் எண்ணுக்கு பதிலாக 13ன்னு இருக்கிறதுனால டி 13 ஈக்குவல் டு 0. கணக்கிட வேண்டிய மதிப்பு 13வது உறுப்பு என்னன்னு தான் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 13வது உறுப்பு என்ன, 0. ஆப்ஷன் ஆ 0 என்பது சரி. அடுத்து 10வது கணக்கு பார்க்குறோம். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 31 உறுப்புகள் உள்ளன. அதன் 16வது உறுப்பு m எனில் அந்த கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 31 உறுப்புகள் உள்ளன. அப்போ என்னோட மதிப்பு என்ன, 31. 16வது உறுப்பு m. அப்போ 16வது உறுப்புனா t16 ஈக்குவல் டு m என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனையை வச்சுட்டு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் கூடுதல். அப்போ உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னாவே நமக்கு என்ன ஃபார்முலா எடுத்துப்போம், SN ஃபார்முலா. SN ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a பிளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு டி. இந்த ஃபார்முலா எண்ணுக்கு பதிலாக 31ன்னு பிரதியிடுறோம். 31/2 2a பிளஸ் n மைனஸ் 1, எண்ணுக்கு 31 மைனஸ் 1 பெருக்கல் டி. இதை சுருக்கலாம். 31/2 2a பிளஸ் 31 மைனஸ் 1 30d. ஒரு 2 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 31/2 ஒரு 2 வெளியில் எடுத்துட்டோம்னா a பிளஸ் 15d. 31/2 இந்த 2 நமக்கு கேன்சல் கேன்சல் ஆகிடும். அடுத்து a பிளஸ் 15dங்கிறத 15 எப்படி எழுதலாம்னா 16 மைனஸ் 1 இன்ட்டு டின்னு எழுதிக்கலாம். 31 பெருக்கல் a பிளஸ் 16 மைனஸ் 1d. டிஎன் ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக 16ன்னு இருக்கிறதுனால டி 16ன்னு கொடுக்கலாம். இப்போ 31 டி 16இன் மதிப்பானது எதற்கு சமம், எம்முக்கு சமம். அதை பிரதியிடுறோம். இந்த விடையானது எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் இ ஈக்குவல் டு 31m என்பது சரியான விடையாகும்.